நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 30/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:36. திதி இன்று மாலை 6:06 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று காலை 8:59 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாம யோகம் இன்று இரவு 8:11 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் மாலை 6:06 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 11:30 முதல் 12 மணி வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசுலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8:59 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்றைய தினம் வியாழக்கிழமை, கரிநாள். நான் கரிநாளுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கேன்றது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த கரிநாள்ல, அதுவும் இன்னைக்கு வியாழக்கிழமையோடு வருகின்ற இந்த கரிநாள்ல பெருமாளுக்கு கருவேப்பிலை சாதம் செய்து விநியோகம் செய்தால் கடன் பிரச்சனை, என்ன நீங்க நினைச்சு செய்றீங்களோ அந்த பிரச்சனை உங்களுக்கு உடனடியாக தீரும். இன்றைய தினம் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாட்டை செய்யுங்க. கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு செல்லுங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும் புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும், மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். இன்று மாலை 6:35 சந்திர பகவான் கும்பராசிக்குள் பிரவேசமாகிறார். மாலை 6:36 கடகராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. நம்ம வகுப்பு போட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். மாந்திரிகம் தாந்திரிகம் இரண்டும் சேர்ந்தது. புக்கு கொடுக்கப்படும், கவலைப்படாதீங்க. புக்கும் போட்டு சில எந்திரங்கள் எப்படி வரையறது, அந்த எந்திரங்கள் எதற்கு பயன்படுது அப்படின்றத மட்டும் புக்கு போட்டிருக்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்த மட்டும் நம்ம முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு அது எழுதுனா கூட மனப்பாடம் ஆகுமா அப்படின்றது தெரியல. பார்த்து படிக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த வகுப்பு எழுத படிக்க தெரிந்தால் போதும். இந்த தாந்திரீக வகுப்பு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஜோதிடம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. மாந்திரீக வகுப்புக்கும் ஜோதிடம் தெரியணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வைத்து நடத்துபவர்கள், அதே போல இந்த குறி சொல்றவங்க, இவங்கெல்லாம் இதை கத்துக்கிட்டா அவங்களுக்கு இது பயன்பாடு சிறப்பாக இருக்கும். இப்போ வீட்டில் உள்ளவங்க கத்துக்கலாமான்னா கத்துக்கலாம். ஏன் அப்படின்னா தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படும். அது ரொம்ப உங்களுக்கு பயன்படும். இப்போ சில பேர் நான் தொழிலா எடுத்து நடத்தலான்னு இருக்கேங்க, நல்லது செய்யணும்னு நினைக்கிறேங்கன்னா அதுவும் செய்யலாம், தவறே கிடையாது. நல்ல இதை மட்டும் கற்றுக்கொண்டு இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு வேலையை கெட்டதுக்கும் செய்யலாம், நல்லதுக்கும் செய்யலாம். நம்ம நல்லதை மட்டும் நினைப்போம், சரிங்களா? இந்த 1ஆம் தேதி கண்டிப்பாக வகுப்பு உண்டு உண்டு உண்டு. யார் யார் ஃபோன் பண்ணி சொன்னீங்களோ அத்தனை பேருக்கும் உங்களுக்கு மேப் அனுப்பப்படும். 1ஆம் தேதி காலையில 8 மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க. இங்கே நீங்க டிஃபன் கூட சாப்பிட்டுக்கலாம். டிஃபன் சாப்பிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது.
8 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா டிஃபனை சாப்பிட்டுட்டு நம்ம 9க்கெல்லாம் வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நிறைய இருக்கு, சொல்லி கொடுக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு. சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, ஆனா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் உங்களால வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. இது விலாசம் உங்களுக்கு மேப் அனுப்பப்படும். அந்த மேப்பை பார்த்து நீங்க வந்துருங்க. சரிங்களா? இப்போ லோக்கல்ல இருக்கிறவங்க 2 வீலர்ல வந்துட்டீங்கன்னா ஈஸியா வந்துடலாம். கொஞ்சம் வெளியூர்ல இருந்து வரவங்க ஒரு 4 மணிக்கெல்லாம் பஸ்ஸை பிடிச்சி வந்துருங்க. இந்த காசி தேட்டர் இறங்கிடுங்க. இறங்கிட்டு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வே சொல்ல முடியும். மேப்பும் அனுப்பிச்சிடுறோம், அதை பார்த்து கூட வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாக 1ஆம் தேதி வகுப்பு உண்டு உண்டு உண்டு. ஏன்னா இதுக்கு மேலே எதுவும் மாற்ற முடியாது. ஏன்னா 2ஆம் தேதி முகூர்த்த நாள், நிறைய கல்யாணம், எக்கச்சக்கமான கல்யாணம் இருக்கிறதுனால எல்லாரும் கேட்டுக்கொண்ட இணங்க இது மாற்றப்பட்டுள்ளது, வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்த 1ஆம் தேதி இதுக்கு மேல எதுவும் மாற்றக்குரிய ஒரு விஷயம் இல்லை. அதனால 1ஆம் தேதி நீங்க கண்டிப்பாக வந்துடலாம், தப்பு இல்லை. சரிங்களா? இது மாற்றக்கூடிய விஷயம் இல்லை. சரி, நம்ம இன்னைக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்ப நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? வேலை கிடைக்கல இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைச்சாலும் அதற்கு உண்டான வருமானம் கிடையாது. அந்த ஒரு சில திசைகள் நடக்கும், தசாபுத்திக்கு ஏற்பதா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். சரி, எந்த தசாபுத்தி நடந்தாலும் நம்ம வணங்கக்கூடிய கடவுள், முழுமுதற் கடவுள் யார் அப்படின்னா விநாயகர் தான். அப்போ அந்த விநாயகருக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் என்ன அபிஷேகம் செய்தால் நன்மை நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், ரிமைண்ட் பண்றேன். 1ஆம் தேதி வகுப்பு உண்டு உண்டு உண்டு. இதுல மாற்றம் கிடையாது. சனிக்கிழமை காலையில் 8 மணி அளவில் வகுப்பு ஆரம்பிக்கப்படும். நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா இங்கேயே நீங்க காலை சிற்றுண்டி அருந்துவிட்டு நீங்க வகுப்பில் கலந்து கொள்ளலாம். மதியம் இங்க உணவு உண்டு. யாரும் எதையும் கொண்டு வர வேண்டாம். ஒரு நோட்டு, ஒரு பேனா, அது மட்டும் கொண்டு வாங்க. வேற எதையும் நீங்க கொண்டு வர வேண்டாம். அப்படி நான் சொல்லி கொடுக்கும் போது, சில மந்திரங்கள் சொல்லும் போது வேணும்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்பொழுது நம்ம இந்த 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் இந்த விநாயகருக்கு எதால் அபிஷேகம் செய்தால் நன்மை நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேஷராசி நேயர்கள் விநாயகருக்கு மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் கடன்கள் நீங்கும், துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது செய்து பாருங்க. விநாயகருக்கு மஞ்சள் பொடி, அதுவும் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு செய்தால் இன்னும் சிறப்பு. அதே போல ரிஷபராசிக்காரர்கள் விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அமையும். மிதுன ராசிக்காரர்கள் விநாயகருக்கு எலும்பிச்சை சாற்றினால், அதாவது எலுமிச்சம்பழ சாறு இருக்கு இல்லையா, அந்த சாரால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தடைகளெல்லாம் நீங்கி நன்மைகள் பெருகும். அதே போல கடகராசி நேயர்கள் விநாயகருக்கு பச்சரிசி மாவால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் இதனால் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு தருணத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. விநாயகருக்கு கடகராசி நேயர்கள் பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தன லாபம் கிடைக்கும். அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் விநாயகருக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நீண்ட காலமாக தடைபட்ட காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். கன்னிராசி நேயர்கள் விநாயகருக்கு சாத்துக்கொடி அல்லது நார்த்தம்பழத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும்.
அதே போல துலாம் ராசிக்காரர்கள் விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் இன்னல்களெல்லாம் குறைந்து மகிழ்ச்சி ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்கள் விநாயகருக்கு இளநீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் துன்பங்களையெல்லாம் விலக்கி இன்பமான வாழ்வு அமையும். தனுசு ராசி நேயர்கள் விநாயகருக்கு மஞ்சள் பொடி அல்லது தேன், இல்லைன்னா இரண்டுமே கொடுக்கலாம். இரண்டுமே கொடுத்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்தது அத்தனையும் உங்களுக்கு நிறைவேறும். அதே போல மகர ராசி நேயர்கள் சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். கும்பராசி நேயர்கள் விநாயகருக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நன்மைகள் பல உண்டு. மீனராசி நேயர்கள் விநாயகருக்கு மஞ்சள் பொடி இளநீர் இரண்டும் நீங்க அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும். அதனால விநாயகர் முக்கண் முதல்வன் முழுமுதற் கடவுள், இப்படிப்பட்ட ஒரு அம்சமுள்ள இந்த விநாயகருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இதை கொண்டு அபிஷேகம் செய்யும் போது உங்க வாழ்க்கையில் பல நன்மைகள் நிறைய நடக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால இதை வாங்கி கொடுத்து இந்த சங்கட சதுர்த்தி அதே போல உங்களுடைய நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். சரி, இப்பொழுது 2 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்கள் இன்றைய தினம் எதிர்பார்த்திருந்து வந்த சில வேலைகள்லாம் நிறைவு பெறுகின்ற ஒரு நாளாக அமையும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். நீங்க செய்கின்ற முயற்சியில முன்னேற்றம் ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். தொழில் சம்பந்தப்பட்ட புதிய முடிவுகளை எடுப்பீங்க. சமூக பணிகள்ல செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்கள் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில்ல ஒரு புதிய வாய்ப்புகள் மூலம் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். புதிய வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல்லாம் இன்னைக்கு அமையும். உயர்கல்வி குறித்த குழப்பங்கள் இருந்ததெல்லாம் மாணவர்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் நற்செயல் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படுகின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மாலை வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்தா போதும், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு விலகுது இல்லையா, அதனால ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களும் மனவிட்டு பேசுவதும் தெளிவுகள் ஏற்படும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற மனநிலை ஏற்படும்.
வர்த்தகம் சார்ந்த, கம்ப்யூட்டர் சார்ந்த, இணையம் சார்ந்த தொடர்பான பணிகள்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சுபகாரியம் தொடர்பான செயல்கள்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மாற்றம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயின் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் தெளிவுகள் பிறக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, செய்கின்ற காரியத்துல எதிர்பார்த்திருந்த நல்ல பலன்கள்லாம் இன்னைக்கு காலதாமதமாக கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. காரணம் என்னன்னா, சந்திராசிரமம் ஆரம்பமாகும் மாலை வேளையில. அதனால ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். அரசு தொடர்பான பணிகளை பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அலைச்சல்கள் மூலம் உடல்கள்லாம் சோர்வு ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. செலவுகளின் தன்மைகள் அறிந்து நீங்க செலவு செய்யுங்கள். ஏன்னா தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது சேமிப்பெல்லாம் குறைகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படாதனால தேவையா தேவையில்லையா, இது பண்ணா நல்லதா, தேவைன்னா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் இன்னும் நன்மையாக இருக்கும். இன்றைய தினம் தேர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய வடதிசை அதிசயின் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வெல்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான செலவுகள்லாம் ஏற்படும். மனதை உறுத்திய சில விஷயங்களில் இருந்து வந்த தெளிவு இன்னைக்கு ஏற்படும். கோபத்தை மட்டும் விட்டுடுங்க. கோபத்தோட யாரிடமும் பேசாதீங்க. நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் உருவாகும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற ஒரு நாள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும் ஓரளவுக்கு. புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கு. அதிசய வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கும். கவலையப்படாதீங்க. நீங்க எடுத்த முயற்சி அத்தனைக்கும் இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள்லாம் சாதகமாக அமையும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். மனை சார்ந்த செயல்பாட்டில் சிந்தித்து செயல்படுங்கள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. வேலையாட்கள் மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மனசுல எதையும் சமாளிக்க கூடிய திறன் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வருவாய் பற்றிய சிந்தனைகள். வருவாய்னா வருவாய் பற்றிய சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வேலை செய்கிறவங்க, அந்த ப்ராடக்ட் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு தொழிலில் இருப்பவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். உறவினர்கள் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் குடும்ப சூழலை அறிந்து இன்னைக்கு எல்லாரும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். தேவையற்ற செலவுகளை
குறைத்து கொள்ளுங்கள். சேமிப்பை மேம்படுத்துங்க. இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வேலையில முன்னேற்றமான ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு அந்த அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இப்போ அரசு சார்ந்த விஷயத்துல சில பேருக்கு பிஎஃப் பணம் வரணும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த அரசு ரீதியாக லோன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. வியாபாரம் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் மேம்படும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். மனசுல பழைய நினைவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். தாயின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். இன்றைய நாள் அன்போடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் இன்னைக்கு குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. பிரபலமானவர்கள் அறிமுகங்கள்லாம் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். வியாபாரத்துல இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் ஒத்துழைப்பு ஏற்படும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். விளையாட்டு விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகும். இன்றைய நாள் துன்பங்கள்லாம் விலகி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ப்பே கிடைக்கல, ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கலன்னா இன்னைக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு இன்னைக்கு செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. நண்பர்கள் வழியில வருமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். பொன்பொருள் சேர்க்கை இன்னைக்கு அதிகரிக்கும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு, படிக்கிற மாணவர்களுக்கு எல்லோருக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. எளிதில் முடியும் என எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள் இழுபறியாகி நிறைவு பெறும். உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். பயணங்கள் மூலம் மாற்றமான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள், அவர்கள் பற்றிய நினைவுகள் ஒரு விதமான மந்த தன்மையை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கு. ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.